ஒரு கண்ட்ரி ரீச் ஆகுறது மட்டும் டெவலப்மெண்ட் இல்ல. இன்கம் இன்க்ரீஸ் ஆகலாம், ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகலாம். பட் மக்களோட ஹெல்த், எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகலைன்னா டெவலப்மெண்ட் கம்ப்ளீட்டா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் எக்கனாமிக் growth? வாட் எக்ஸாக்ட்லி இஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்? லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். லாஸ்ட் வீடியோல நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல எக்கனாமினா என்ன, ரிசோர்சஸ், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஸ்கேர்சிட்டி, இந்த மாதிரியான பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் எக்கனாமிக் growth அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பார்க்கலாம். இந்த ரெண்டு வேர்ட்ஸும் பார்க்க சிமிலராக தான் இருக்கும், பட் எக்கனாமிக்ஸில் இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் growthனா என்ன, தென் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் growth எப்படி மெஷர் பண்ணுவாங்க, டெவலப்மெண்ட்டை எப்படி மெஷர் பண்ணுவாங்க, இதை சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். So first, economic growth. Economic growth means an increase in the production of goods and services in an economy over time. அதாவது ஒரு கண்ட்ரியில் இயர் பை இயர் மோர் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சா எக்கனாமி க்ரோ ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்மால் வில்லேஜ் இருக்கு. லாஸ்ட் இயர்ல ஃபார்மர்ஸ் 100 பேக்ஸ் ஆஃப் ரைஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. திஸ் இயர் 120 பேக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் இயர் 100 பைசைக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. திஸ் இயர் 150 பைசைக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஓவரால் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. திஸ் இஸ் எக்கனாமிக் growth. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்கனாமிக் growth அப்படின்னா மோர் ப்ரொடக்ஷன். Now let's come to economic development. Economic developmentனா just production increase இல்ல, பீப்புளோட ஓவரால் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகுறத நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கண்ட்ரீஸோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, அதோட பெட்டர் ஸ்கூல்ஸ், பெட்டர் ஹாஸ்பிட்டல்ஸ், மோர் எம்ப்ளாய்மெண்ட், லெஸ் பாவர்ட்டி, பெட்டர் ஹவுசிங், கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர், பெட்டர் சானிடேஷன். ஸோ இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆனால் பீப்புள்ஸோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இதை தான் நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். நவ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒரு கண்ட்ரிஸ் எக்கனாமிக் க்ரோ ஆகுது அப்படின்னு எப்படி மெஷர் பண்ணுவாங்க? மெயினாக ஜிடிபியை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜிடிபின்னா ஒரு கண்ட்ரியோட டொமஸ்டிக் டெரிட்டரிக்குள்ள ஒரு பர்டிகுலர் பீரியட்ல ப்ரொடியூஸ் பண்ற ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட டோட்டல் வேல்யூன்னு சொல்லுவோம். பட் க்ரோத் மெஷர் பண்ணும்போது ரியல் ஜிடிபி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிகாஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் அண்ட் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ரெண்டுமே சேம் திங் இல்லை. ஸோ ஒரு ஈஸி எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்போஸ் லாஸ்ட் இயர் ஒரு ஃபார்மர் 100 கேஜி ரைஸ் ப்ரொடியூஸ் பண்றாரு. திஸ் இயரும் 100 கேஜி ரைஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. பட் ரைஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா ரைஸோட மணி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகலாம். பட் ஃபார்மர் வந்து மோர் ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணல, சேம் ரைஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இங்க ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகல. இதனால எக்கனாமிக் growth நம்ம மெஷர் பண்ணும்போது ரியல் ஜிடிபியை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரியல் ஜிடிபி growth இஸ் தி மெயின் மெஷர் ஆஃப் எக்கனாமிக் growth. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல் இண்டிகேட்டர் இருக்கு, அதுதான் பெர் கேபிட்டா இன்கம். இது இன்னும் சிம்பிளா ஆவரேஜ் இன்கம் பெர் பர்சனை இண்டிகேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு கண்ட்ரிஸ் இருக்கு. கண்ட்ரி ஏவோட டோட்டல் இன்கம் ரொம்ப ஹை, பட் பாப்புலேஷன் ரொம்ப ஹை. கண்ட்ரி பியோட டோட்டல் இன்கம் கொஞ்சம் லோவர், பட் பாப்புலேஷன் கொஞ்சம் தான். ஸோ ஆவரேஜா ஈச் பர்சனுக்கு எவ்வளோ இன்கம் இருக்குன்னு கம்பேர் பண்ண பெர் கேபிட்டா இன்கம் யூஸ்ஃபுல். பட் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, பெர் கேபிட்டா இன்கம் அலோன் கேனாட் மெஷர் டெவலப்மெண்ட், பிகாஸ் ஆவரேஜ் இன்கம் இன்க்ரீஸ் ஆகலாம், பட் பீப்புளுக்கு குட் எஜுகேஷன், ஹெல்த் கேர், எம்ப்ளாய்மெண்ட் ஆர் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா டெவலப்மெண்ட் கம்ப்ளீட்டா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. Now let's come to the important part, economic development எப்படி மெஷர் பண்ணுவாங்க. ஸோ க்ரோத்துக்கு ரியல் ஜிடிபி மாதிரி ஒரு மேஜர் மெஷர் இருக்கு, பட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒன் சிங்கிள் மெஷர் இல்லை. வை? பிகாஸ் டெவலப்மெண்ட் இஸ் மல்டி டைமென்ஷனல், அதாவது பீப்புள்ஸ் லைஃப்ல டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும். ஸோ டிஃப்ரெண்ட் இண்டிகேட்டர்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஹெல்த். பீப்புள் ஹெல்த்தியா இருக்காங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டி, அக்சஸ் டு ஹெல்த் கேர், நியூட்ரிஷன், எல்லாமே பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன். ஒரு கண்ட்ரியோட பீப்புளுக்கு ப்ராப்பர் எஜுகேஷன் கிடைக்குதா? ஃபார் எக்ஸாம்பிள், சில்ட்ரன்ஸ் ஸ்கூலுக்கு போறாங்களா? அடுத்து மக்கள் எவ்வளோ இயர்ஸ் எஜுகேஷன் வந்து படிக்கிறாங்க? ஸோ அவங்க படிக்க தெரிஞ்சிருக்காங்களா? குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அவைலபிளா இருக்கா? இதெல்லாமே பார்ப்பாங்க. பிகாஸ் எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆனதான் பீப்புள்ஸோட நாலேஜ், ஸ்கில்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட், இன்கம் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ இங்க மக்களுக்கு சஃபிஷியன்ட் இன்கம் இருக்கா? அந்த இன்கம் மூலமா அவங்க பேசிக் நீட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கறது. ஃபார் எக்ஸாம்பிள், குட் ஃபுட், ப்ராப்பர் ஹவுஸ், எலக்ட்ரிசிட்டி, கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர், ப்ராப்பர் சானிடேஷன், இந்த பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ டெவலப்மெண்ட்னா வெறும் இன்கம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுறது இல்லை, அந்த இன்கம் மூலமா ஸோ மக்களோட லிவிங் கண்டிஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுதா அப்படின்னு பார்க்கறது. நெக்ஸ்ட், எம்ப்ளாய்மெண்ட். ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி க்ரோ ஆகுது, ஓகேங்களா, பட் அங்க பீப்புளுக்கு ஜாப்ஸ் கிடைக்கல. ஸோ இந்த க்ரோத்தோட பெனிஃபிட் பீப்புளுக்கு ரீச் ஆகுதான்னு கொஸ்டின் வரும்.
ஸோ பீப்புளுக்கு இங்கே டீசென்ட் அண்ட் ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதும் டெவலப்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாவர்ட்டி. ஸோ ஒரு கண்ட்ரீஸோட பீப்புளோட பேசிக் நீட்ஸ் கூட மீட் பண்ண முடியாம இருக்காங்களா, இல்லைன்னா பாவர்ட்டி கிராஜுவலி ரெடியூஸ் ஆகுதா? ஃபார் எக்ஸாம்பிள், பீப்புளுக்கு ப்ராப்பர் ஃபுட், ஹவுஸ், எஜுகேஷன், ஹெல்த் கேர் கிடைக்க ஆரம்பிச்சா பாவர்ட்டி ரெடியூஸ் ஆகுதா? ஸோ பாவர்ட்டி ரிடக்ஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சைன் ஆஃப் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் இன்இக்வாலிட்டி. இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள பார்க்கலாம். ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோ ஆகுது, கண்ட்ரியோட டோட்டல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, பட் அந்த அடிஷ்னல் இன்கம்ல பெரிய போர்ஷன் ஃபியூ ரிச் பீப்புளுக்கு மட்டும்தான் போகுது. புவர் பீப்புளோட சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகல. அப்போ ஆவரேஜா கண்ட்ரி ரிச் ஆகுறது மட்டும் பார்த்தா போதுமா? நோ. growthோட பெனிஃபிட்ஸ் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கும் ரீச் ஆகுதான்னு பார்க்கணும். தட்ஸ் வை இன்இக்வாலிட்டியும் டெவலப்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இம்பார்ட்டன்ட். ஸோ நான் யூபிஎஸ்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ இந்த யுஎன்டிபி யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பப்ளிஷ் பண்ணுது. ஸோ ஹெச்டிஐ அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இன்கம் மட்டும் பார்க்காது, பீப்புளோட ஹியூமன் டெவலப்மெண்ட்டை புரிஞ்சுக்க 3 மேஜர் ஏரியாஸ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஹெல்த், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், பீப்புள் ஆவரேஜா எவ்வளோ இயர்ஸ் வந்து வாழ்றாங்க. தென் செகண்ட் ஒன் எஜுகேஷன், இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், ஸோ பீப்புள் எஜுகேஷன் எவ்வளோ இயர்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. தென் தேர்ட் ஒன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஜிஎன்ஐ பெர் கேபிட்டா, அதாவது பீப்புளோட ஆவரேஜ் இன்கம் லெவல் எப்படி இருக்கு. ஸோ ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெச்டிஐ ஹெல்த், எஜுகேஷன் பிளஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ ஹெச்டிஐ ஹையர்னா ஜென்ரலி ஹியூமன் டெவலப்மெண்ட் லெவல் பெட்டராக இருக்கும்னு அர்த்தம். ஸோ நான் 2 கான்செப்ட்ஸும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இமேஜின் ஒரு கண்ட்ரியில் நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்கு, மோர் ப்ரொடக்ஷன் இருக்கு, மோர் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் ரியல் ஜிடிபி இன்க்ரீஸ் இருக்கு. ஸோ இது எக்கனாமிக் க்ரோத். பட் சேம் கண்ட்ரியில் பெட்டர் ஹாஸ்பிட்டல்ஸ், பெட்டர் ஸ்கூல்ஸ், மோர் ஜாப்ஸ், பெட்டர் லிவிங் கண்டிஷன்ஸ், அப்புறம் லெஸ் பாவர்ட்டி, பெட்டர் பேசிக் ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆனால் இது எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ க்ரோத் அப்படின்னா எக்கனாமி பிக்கர் ஆகுறது, டெவலப்மெண்ட் அப்படின்னா பீப்புள்ஸோட லைஃப் பெட்டர் ஆகுறது. ஓகே, க்ரோத் இருந்தா டெவலப்மெண்ட் ஆட்டோமேட்டிக்லி வருமா? நோ. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்கனாமிக் க்ரோத் இருக்கலாம், பட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சஃபிஷியண்டா இருக்காம இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கண்ட்ரியில ஜிடிபி ரொம்ப ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகுது, ஃபேக்டரிஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, பட் அங்க பாவர்ட்டி இன்னும் இருக்கு, ஜாப்ஸ் சஃபிஷியண்டா இல்லை, ஹெல்த் கேர் பூரா இருக்கு, எஜுகேஷன் இல்லை, அண்ட் இன்இக்வாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன நடந்திருக்கு? எக்கனாமிக் க்ரோத் இருக்கு, பட் பீப்புள்ஸ் லைஃப்ல கரஸ்பாண்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஸோ இங்க எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சஃபிஷியண்டா நடக்கல. Therefore, economic growth is important for economic development, but growth alone does not guarantee development. ஸோ இன்னைக்கு நம்ம சிம்பிளா 4 விஷயம் பார்த்தோம். எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னா கண்ட்ரியில கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுறது, இதை மெஷர் பண்ண யூஸ் பண்றது ரியல் ஜிடிபி க்ரோத். செகண்ட் ஒன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதாவது பீப்புளோட ஓவரால் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகுறது. அண்ட் தேர்ட் ஒன் டெவலப்மெண்ட்டை மெஷர் பண்ண ஒரு சிங்கிள் மெஷர் கிடையாது, டிஃப்ரெண்ட் ஏரியாஸும் பார்க்கணும், ஹெல்த், எஜுகேஷன், இன்கம், எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, இன்இக்வாலிட்டி, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எல்லாமே. அண்ட் அடுத்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இது வந்து 3 டைமென்ஷன்ஸ் பார்த்தோம், ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ ஒன் ஃபைனல் லைன், க்ரோத்னா எக்கனாமி பெருசாகிறது, டெவலப்மெண்ட்னா பீப்புள்ஸோட லைஃப் பெட்டர் ஆகுறது. இந்த பேசிக் டிஃபரன்ஸ் நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ல வர நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். ஓகே, இந்த வீடியோ மூலமா எக்கனாமிக் க்ரோத் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் டிஃபரன்ஸ் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்கலாம்.